ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். 77 பார்ட் 3ன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன காட்டுறாங்கன்னா அப்படியே பிளாங்காக போகுது. அப்புறம் அந்த எபிசோட்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேவா, ஏன்னு சொன்னி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தம்ஸ்அப் கொடுக்குறான். நெக்ஸ்ட்டு ஒன்னே எல்லாம் மறுபடியும் ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் மறுபடியும் வந்துருச்சு. எல்லாம் அட்டாக் பண்ணிக்கினே இருக்குது. நான் எதாவது நோட்டீஸ் பண்ணலன்னா சொல்கிறேங்க. இப்போ கேமராமேன் தான் லீடுறங்க பாருங்க, எல்லாரையும் போட்டு தாக்கினே இருக்காங்க. இந்த எபிசோட் தான் வெறியாக இருக்கும். அதுக்கப்புறம் கேமராமேன் நீங்கள் குதிச்சோன்னே இருங்க. அப்புறம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்களேன், அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்க. இங்கே பாருங்களேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு. இல்லை இந்த பவர் வேறு. அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடல்ஸ் ஊன்ட்டோன்னே வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். மைக்கேல் ஜாக்சன் போய் அடிச்சு நொறுக்கிறான், இனிமேல் வரக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் தம்ஸ்அப் கொடுறான். என் பேர் தான் ஃப்ரெட்டு, இவன் முக்கியமானவன். ஓகேவா, அதுக்கப்புறம் தம்ஸ்அப் கொடுத்தோன்னே பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்தது. இதை பார்க்க நம்ம புது மாடல் போல் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ். அதுக்கப்புறம் போட்டு தள்ளிட்டோன்னே வேறு என்ன சீக்ரெட் இருக்குதுன்னு நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். ஓகேவா, அப்புறம் எக்ரி ஊந்துடுறான் பிளஞ்சர் உமன். அதுக்கப்புறம் எங்கே சொல்ல அதுக்கப்புறம் ஒன்று அந்த 2 பிளஞ்சர் எடுத்துகிட்டு கேமராமேன். இது வந்து ஒரு முக்கியமான ரெஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, பிளஞ்சர் கேமராமேன் ரெஃபரன்ஸ் வந்து 50 எபிசோடில் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி டிவி ஒன் வந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் டெலிபோர்ட் பண்ணி போயிடுறாங்க, ஹெல்ப் பண்ணி விட்றாங்க. அதுக்கப்புறம் இன்னவிடபிள் கூஃப் பால்ஸ் என்ன பண்ணுறீங்க இங்கே, நீ கெட் அவுட் அப்படின்னு சொல்கிறான்ட்டு டிவி மேனு. இதுக்கப்புறம் செம்ம அப்கிரேட் ஆகி வந்துக்கிறான் லார்ஜ் டிவி மேனு. இதுக்கப்புறம் கீழே கேப்ஷன்ஸ் போடுறான், பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் போட்டு அவங்க கூட அட்டாக் பண்ண வர்றான். அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சம்திங் அட்டாக் பண்ணுறான். திடீர்னு ஒரு இது வருது, என்னன்னு பார்த்தா டைட்டன் டிவி மேனு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இருக்குது டைட்டன் டிவி மேன் பற்றி, அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்கிறான், தள்ளி விட்டுறான். இது ஈஸியாக இருக்கும் போல் அவனுக்கு. அதுக்கப்புறம் அடிச்சிடுறான். ஓகேவா, அப்புறம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்பயும் போல் வந்து மோதுது. அதுக்கப்புறம் கடிச்சு விட்டுடுது. என்ன பாரு, இது வந்து கோஸ்ட் ரைடரோட ரெஃபரன்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் போட்டு அடிச்சிடான், செம்மையாக அடிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, தலையை வெட்டிடுறான். ஓகேவா, அதுக்கப்புறம் மறுபடியும் அடிக்கிறான். யாருன்னு பார்த்தா யார் இது, இந்த ஸ்ட்ரைடர் ஆஸ்ட்ரோ டாய்லெட். ஓகேவா, அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா எக்கு மாதிரி ஒரு டாய்லெட் வரும். இது வந்து ஒரு யூடியூபருக்கு சம்மந்தமானது. அவரோட பிக்சர் போடுறேன். இவர் தான் அந்த யூடியூபர், பார்க்க காமெடியாக தான் இருப்பார். ஓகேவா, அதுக்கப்புறம் விஷயத்துக்கு வரலாம். இவர் வந்து டஃபுக் பூமோட ஃப்ரெண்டுனால தான் ஆட் பண்ணிடுறாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த தும்சம் பண்ணிடுறான் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்ரி டைட்டன் டீமன் இதில் உடச்சி விட்டுறான். ஆனால் டைட்டன் டீமனுக்கு ஒன்றும் ஆகலை. போட்டு சயின்டிஸ்ட் எப்படி எரிச்சானோ அது மாதிரி எரிக்கிறான். ஓகேவா, எரிச்சு முடிச்சிட்டோன்னே அப்புறம் என்ன பார்த்து உங்களோட டைட்டன் அது கொஞ்சம் தெரியாது, கொஞ்சம் விட்டுங்க, இப்போயே ஓடிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் யார் ஷீல்டு வச்சுக்கிறாங்க. ஓகேவா, இந்த ஷீல்டு டைட்டன் கேமராமேன் வந்து பார்த்து பண்ணியிருக்காங்க போல். இதுக்கப்புறம் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் ரொம்ப பயங்கரமான மறுபடியும் அப்படியே சமத்தி அடிக்கிறான். டிவி ஸ்க்ரீனில் தான் எல்லோரும் அடிக்கிறானுங்க போட்டு. அதுக்கப்புறம் டூ ஸ்லோன்னு சொல்லிட்டு இன்னுமே அப்படியே எரிக்கிறான், சிக்கன் மாதிரி எரிக்கிறான் நம்ம டைட்டன் டிவி மேனை. இதுக்கப்புறம் யார் அடிக்கிறான்னு பார்த்தா நம்ம கேமராமேனு. இருந்தாலும் அவன் சாவால நாள் செத்துட்டான் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சமத்தி அடிச்சு. அதுக்கப்புறம் என்னடா இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கெட்ட வார்த்தைங்க, இருங்க நம்ம அரைச்சிடுறோம். அதுக்கப்புறமா யூ கேன் கில் த டெட் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நான் இன்னொரு சைடு எனக்கு எப்படி இருக்கும்னு காட்டுறான். அவன் அப்படியே நரக வேதனையை கொடுக்குறான் அவன். நானே இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தமே பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், இங்கே ஆஸ்ட்ராய்ட்ஸ் எரிச்சதில் இன்னும் நல்லா பண்ணுன்னு சொன்னான் இந்த லார்ஜ் டிவி மேனு. இதுக்கப்புறம் இந்த எல்லாரையும் டெலிபோர்ட் பண்ணிட்டான், வாக்கே கிளம்பலாம் பிக் ப்ரோ அப்படின்னு சொல்கிறான். டைட்டன் டீம் வந்து அப்படி சொல்கிறான்.
இதுக்கப்புறம் என்ன நடக்குது? இன்னும் 3 ஆஸ்ட்ரோடைல்ஸ்லாம் வருது. பத்தட்டிக் ட்ராஷ், நீங்களாம் குப்படா, யாராச்சும் எனக்கு ஒருத்தியாக கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறான். தெரியாமல் சொல்லிட்டான். ஏன்னா யார் வந்தான்னு கெத்தாக சொல்கிறேன். நம்ம தலைவன் ஜக்கர்நாட்ரா, யூ ஆர் நாட் எஸ்கேப்பிங் திஸ் டைம். ஆனால் நான் அவன் சைடு இல்லை, அலையன்ஸ் சைடு தான். ஓகேவா? இதுக்கப்புறம் டைட்டன் டீமன் ஒன்றுமே சொல்லாமல் முடியுது. ஓகே வா. இப்போ இவ்வளோ உடஞ்சி போயிருக்க டிவி மேனு இவன் வந்து ஃபேக்கு க்ளோன்னா இன்னொருத்தர். கோட்டு பருத்த பாட்டை உங்களுக்கே நல்லாவே தெரியும் க்ளோன்னா என்னன்னு. ஓகேவா? அப்போ நம்ம டைட்டன் டிவி மேனு வந்து ரியலாக இருந்தால் யார் காப்பாற்ற போகிறா? நம்ம அப்கிரேடட் டைட்டன் ஸ்பீக்கர் மேனா, டைட்டன் கேமராமேனா, இல்லைனா ஜி மேனா, டைட்டன் ஜி மேனா? யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாய்.